வணக்கம். விசாலாட்சி எம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு குட்டி கதைங்க. ஒரு குருவும் ஒரு சீடரும் இருக்காங்க. அந்த சீடர் குருவிடம் வந்து, குருவே, எனக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லை, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே குரு அருகில் இருக்க தோட்டத்துக்கு போலாம் அப்படின்னு சீடரை அழைச்சிட்டு போறாங்க. அங்க நிறைய வண்ணத்து பூச்சிகள் பறந்துட்டு இருக்குங்க. அப்ப குரு சீடர்கிட்ட, நீ ஓடி போய் இந்த வண்ணத்து பூச்சியில ஒன்ன பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. சீடனும் அந்த நிறைய வண்ணத்து பூச்சி பறந்துட்டு இருக்கிறத ஒன்று பின்னாடி ஒன்னா ஓடி ஓடி பாக்குறாருங்க. ஏதாச்சும் ஒரு வண்ணத்து பூச்சியாச்சும் பிடிச்சி கொண்டு வந்து குருவிடம் கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. அவரால் ஒரு வண்ணத்து பூச்சியை கூட பிடிக்க முடியலங்க. ஏமாற்றத்தோட குருவிட்ட வராங்க. குரு சொல்றாங்க, பரவாயில்லவா, நம்ம இந்த தோட்டத்தோட அழகை ரசிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு நடுவில் போய் நின்று அதை கண்ணில் நல்லா விரிச்சு தோட்டத்துல இருக்க அழகான பூக்கள், காற்று ஒவ்வொன்றையா ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிங்கெல்லாம் இவங்களை சுத்தி பறக்க ஆரம்பிக்குதுங்க. சில வண்ணத்து பூச்சிகள் குருவோட கைகள்லயும் அந்த சீடரோட கைகள்லயும் அமருதுங்க. குரு சொல்றாங்க, இதான் வாழ்க்கை, நீ இந்த வண்ணத்து பூச்சியை தேடிதானே அலைஞ்சுக்கிட்டே இருந்த, இப்ப அதுவா உன்னை தேடி வந்திருக்கு பாரு. வாழ்க்கையை நீ ரசிக்க ஆரம்பிச்சுட்டா உனக்கு மகிழ்ச்சி தானா வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. கதையோட நீதி, மகிழ்ச்சி வேற எங்கேயும் இல்லைங்க, உங்ககிட்ட தான் இருக்கு, உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையை நல்லா ரசிங்க. அப்படி நீங்க நல்லா ரசிக்கும் போது உங்களுக்கான மகிழ்ச்சி, உங்களுக்கான எல்லா விஷயங்களும் உங்களை தேடி தானா வந்து அமையுங்க. ஒவ்வொரு நொடியையும் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நலம் விரும்பும் தெய்வானை மணிகண்டன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.